எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் முத்துக்குமார் பேசுறேன். நானு check it out, it's back again. Coimbatore singa kutti on the track again. See, you know me. எனக்கு 13 வருஷம் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. Well, that's my name. இன்னைக்கு வந்துங்க வெயிட் அண்டர் வெயிட் இருந்தால் என்னென்ன பாதிக்கும், அந்த அண்டர் வெயிட் இல்லாமல் நம்ம எப்படி ஐடியல் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. இப்போ நம்ம அண்டர் வெயிட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வெயிட்டு இருக்கிற வெயிட்டை விட குறைவான வெயிட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா டெட்லி டிசீஸ் வந்து வருங்க. அதாவது உயிர்கொல்லி நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்காது, இம்யூனிட்டி லெவல் ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அப்போ எதனாலனா இப்போ வெளியில வந்து ஏதாவது ஒரு ஃபீவர், வைரல் ஃபீவர் அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகிறது யாருக்கிட்ட எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த அண்டர் வெயிட் இருக்கிறவங்க எஃபெக்ட் ஆகிடும். காரணம் அவங்களுக்கு எதிர்த்து போராடக்கூடிய சத்தான இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி வந்து கம்மி, எதிர்த்து போராடக்கூடிய ஸ்ட்ரென்த் இல்லாதோட விளைவு என்ன ஆகுதுன்னா ஈஸியாக வந்து அந்த டிசீஸ் வந்து அட்டாக் ஆகிடும். அப்போ அவங்க வந்து அவங்களோட வேலைகளை அவங்க செய்ய முடியாதுங்க. நீங்கள் வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எந்திரிச்சு நடக்க மாட்டாங்க, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, அப்படி இல்லை ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால செய்ய முடியாது, உடம்பு ஒத்துழைக்காதுங்க. ஸோ அப்போ என்னன்னா வெயிட் அதிகப்படுத்தணும். இப்போ வெயிட் குறைவாக இருந்ததுன்னா இன்னொரு பிரச்சனையாகும், ஏஜ் அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுங்க, ஸ்கின் எல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வெயிட்டு கம்மியாக இருக்கக்கூடாது, வெயிட் அதிகப்படுத்தணும். என்ன பண்ணலாம், சத்தானதை சாப்பிடணும் அப்படிங்கிறோம். சத்தானதை சாப்பிட்டாலுங்க நம்ம உடம்பு வந்து வெயிட் அண்டர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி, அதாவது நீங்கள் தங்க பஸ்பத்தியை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உடம்பு இருக்காது. அதனால தாங்க இந்த வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களாம் என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் அதிகமாகாதுங்க. அப்போ அவங்க வந்து நிறைய நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் அதிகமாக மாட்டேங்குது அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி வந்து பாடியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, உடம்புல வந்து கழிவுகள் டாக்ஸிஸ் உள்ள உடம்புல இருக்கக்கூடாதுங்க. அந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். அந்த காலத்துல வேப்பெண்ணெய் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க, அது வந்து உடம்பு கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நம்ம வந்து உடம்பு கழிவுகளை வெளியேற்றணும். அது ஒரு விஷயம் பண்ணுங்க. ரெண்டாவது நம்ம உடம்புல நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் வந்துட்டு அக்செப்ட் பண்றக்கூடிய அளவுக்கு ஃபுட்டு எடுத்துக்கணும். அடிஷனல் சப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கலாமா, கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சத்தான சாப்பாடு நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அடிஷனல் சப்ளிமெண்ட்ரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வெயிட் அண்டர் வெயிட் இருக்கிறவங்க செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லைங்களா, நிலக்கடலை பருப்பு வறுத்த பருப்பை காட்டிலும் பாயில் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வெயிட் கெயினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எப்படி சார் நம்ம கிளென்சிங் பண்ணுறது, இது எப்படி வந்து நான் நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறது, பெரிய டவுட்டாக இருக்கு அப்படின்னு ஒரி பண்ணிக்காதீங்க. நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஏன் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன்னா, நானும் வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கிளென்சிங் பண்ணிட்டு நான் நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி நான் உடம்புல அதிகப்படுத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப அண்டர் வெயிட் இருந்தேன். நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ என்ன ஆகுனா எங்களுக்கு அந்த தோட்ட வேலைகள், அந்த ஆடு மாடு பண்ணைகள்லாம் இருந்து, ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு, உடம்பை கவனிக்காமட்டு ரொம்ப ரொம்ப அண்டர் வெயிட் இருந்தேன். நான் என்ன சாப்பிட்டாலும் வெயிட் ஏறாதுங்க. ஆனால் நாங்கள் வந்து தோட்டத்தில் இருக்கிற விளைவு இயற்கையாக எங்களுக்கு நிறைய கிடைக்கும், நேச்சுரலான பால் எல்லா விஷயம் கிடைக்கும், ஆனால் என்ன சாப்பிட்டாலும் வெயிட் ஏறாது. ஸோ அப்போ என்னென்னா ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிளென்சிங் ப்ரோக்ராமும் நியூட்ரிஷன் மெத்தட்ஸ்லையும் கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுற விளைவு வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சேங்க. ரெண்டாவது அந்த அண்டர் வெயிட் லீக்கில் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ராங் ஈட்டிங் ஹேபிட்ஸ், இந்த போண்டா பஜ்ஜி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய சாப்பிட்டுங்க என்னோட ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த ஸ்கின் டேமேஜ் ஆனது மட்டும் இல்லாமல் கருப்பாயிட்டேன், ரொம்ப இருந்த கலரை விட ரொம்ப கருப்பாயிட்டேன். ஸோ அப்போ என்னன்னா இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சத்தான சாப்பாடு சாப்பிட்றோம், உடற்பயிற்சி பண்ணுறோம். வெயிட்டுக்கு அண்டர் வெயிட்ல இருந்தால் உடற்பயிற்சி பண்ணக்கூடாதுன்னா இல்லைங்க, கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணுறோம், அப்படி உடற்பயிற்சி பண்ணி நல்லா சத்தானதாக சாப்பிட்டு வர விளைவு ஸ்கின் கலர் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சதுங்க. அது மட்டும் இல்லை, வெயிட் 20 கிலோ ஆரோக்கியமான முறையில் நான் வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். வெயிட் கெயின் பண்ணது மட்டும் இல்லை, என்னோட ஸ்கின் டோட்டலாக சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்கின்னுக்கு பர்சனலைஸ் பண்ணி நான் ப்ரோக்ராம்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஸ்கின்னோட பர்சனலைஸ் பண்ணி எடுத்தோட விளைவு இன்னைக்கு ரொம்ப ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கு, பாடியும் ஹெல்த்தியாக இருக்கு. இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ரொம்ப அண்டர் வெயிட் இருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் கெயினுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும், நான் எப்படி பர்சனலைஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேங்க, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே.